அமாவாசை அன்னைக்கு நம்ம கட்டாயம் முன்னோர் வழிபாடு செய்யணும். முன்னோருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான், அனுகிரகம் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள், குலதெய்வமாகட்டும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதமும் அப்போதான் கிடைக்கும். அதனால நம்ம வாழ்கின்ற நாள்களில் கொண்டாடின இந்த முன்னோர்களை அவர்கள் மறைந்த பின்னாடியும் அவர்களுக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலையபட்ச நாள்களில் நம்ம அவர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். அப்படி வழிபட்டால் தான் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்காமல் அவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து அவர்களுக்கு உணவும் நம்ம இங்கேருந்து கொடுக்கல, தர்ப்பணம் செய்யாமல், நீரும் கொடுக்காமல், அதனால அவங்க கோபப்பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சாபத்தை தான் கொடுப்பாங்க. நம்ம முன்னோர்கள் சாபம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, முன்னோர் சாபம் இருக்குங்க, பித்ரு சாபம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இது கட்டாயம் உண்டு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் ஆண்கள் தான் கொடுப்பாங்க. சரி, நாங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணு தாங்க, எங்களுக்கு வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது, அப்போ எங்கள் அம்மா அப்பா பசியாக தவிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, வாத்தியாரை வச்சுக்கிட்டு நீர்நிலைகள் அல்லது வீட்டிலேயே நீர் கொண்டு கருப்பெள்ளு கொண்டு வாத்தியார்கிட்டயே தர்ப்பணம் கொடுக்க ஏற்பாடு செய்யலாம். அல்லது கணவன் ஒத்துழைத்தால், உங்ககிட்ட ஒரு மகன் இருக்காருன்னா கணவனையும் மகனையும் அமர வைத்து தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க செய்யலாம். அவர்களுக்கும் படையல் போடலாம்.